அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் திரு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை பாசுரம் 6ஆம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தைக் காண்போம். பாடல். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழியக காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதன் விளக்கம் என்னவென்றால், மார்கழி மாதத்தின் ஒரு அமைதியான காலை. எங்கும் மெல்லிய பனி. புல்லின் மீது விழுந்த பனித்துளிகள் வைரம் போல் மின்னுகின்றன. அந்த அமைதியில் பறவைகளின் இனிமையான குரல் கேட்கிறது. கோவிலிலிருந்து சங்கு ஒலி, மணியோசை மெல்ல மெல்ல ஒலிக்கிறது. அப்போது ஆண்டாள் நம்மை பார்த்து அன்போடு அழைக்கிறாள். கண்ணே, இன்னும் தூண்டிக் கொண்டிருக்கிறாயா? அங்கே பார், பறவைகளெல்லாம் எழுந்துவிட்டன. கோவிலில் சங்கு ஊதுகிறார்கள். முனிவர்களும் யோகிகளும் காலை நேரத்தில் எழுந்து அரி அரி என்று கண்ணனின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என ஆண்டாள் மெதுவாக சொல்கிறாள். இந்த நேரம் கடவுளை நினைக்க மிக அழகான நேரம். அந்த கண்ணன் யார் தெரியுமா குழந்தைகளே? அவர் பேயின் விஷமுள்ள பாலை அஞ்சாமல் குடித்த கண்ணன். ஒரு சிறு காலால் பெரிய வண்டியை உடைத்த கண்ணன். பாம்பின் மீது அழகாக படுத்து ஓய்வெடுக்கும் கண்ணன். அவர்தான் நம் குட்டிக் கண்ணன், அன்பு நிறைந்த கண்ணன் என்று ஆண்டாள் சொல்கிறாள். அந்த கண்ணனை நாம் மனதில் நினைத்தாலே நம் மனம் பூக்கள் மலர்ந்தது போல மகிழ்ச்சியாகும், குளிர்ந்த காற்று போல அமைதியாகும். அதனால் குழந்தைகளே, காலை சீக்கிரம் எழுந்து கண்ணனை நினைப்போம். அம்மா அப்பாவுக்கு உதவி செய்வோம். நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்வோம். எல்லோரையும் அன்போடு பார்த்து புன்னகை செய்வோம். கண்ணனை நினைத்தால் நம் வாழ்க்கை அழகாகும். இதுதான் இந்த திருப்பாவை பாசுரம் 5 நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும். நாம் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம், பொறுப்புடன் இருப்போம். மேலும் இதுபோன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.